விரும்பி நிற்கின்ற மாற்றத்தை ஏற்படுத்த துடிக்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்திற்கு உங்கள் வாக்குகளை நீங்கள் செலுத்த வேண்டும். இந்த அரசுகள் 60 ஆண்டுகள் இந்த நிலத்தை எப்படி பால்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த நாட்டினுடைய சுகாதாரம், இந்த நாட்டினுடைய குடிநீர் திட்டங்கள், இது போன்ற எண்ணற்ற சிக்கல்கள், இதுவரை 60 ஆண்டுகளில் நாட்டு மக்களுக்கு குடிநீரை கூட இவர்கள் இலவசமாக கொண்டு போய் சேர்க்கல. இன்னும் பல கிராமங்களில் குடிநீர் தட்டுப்பாடு இருக்குது, இன்னும் பல நகரங்களில் குடிநீர் தட்டுப்பாடு. 60 ஆண்டு கால ஆட்சியில் இவர்கள் என்னதான் சாதித்தார்கள்? அடிப்படை தேவையான நீரை கூட சேர்க்காத இவர்கள், அடிப்படை தேவையான கல்வியை இலவசமாக கொடுக்காத இவர்கள், அடிப்படை தேவையான மருத்துவத்தை இலவசமாக கொடுக்காத இவர்கள் எப்படி அடுத்த 5 ஆண்டுகளில் இதை மாற்றுவார்கள்? பள்ளி இங்கே இலவசமாகத்தானே இருக்கிறது என்று பேசுவார்கள். அரசு பள்ளிக்கூடங்களில் இலவசமாக சொல்லித் தருகிறோம், அரசு பள்ளிக்கூடங்களில் கல்வி இலவசமாக இருக்கிறது, அரசு கல்லூரிகளில் கல்வி இலவசமாகத்தானே கிடைக்கிறது என்று இவர்கள் சொல்லலாம். எத்தனை அரசு பள்ளிக்கூடங்களில் இன்னைக்கு ஆளுகின்ற ஆட்சியாளர்களுடைய பிள்ளைகளோ, அதிகாரிகளுடைய பிள்ளைகளோ அல்லது ஆசிரியர்களுடைய பிள்ளைகளோ அரசு பள்ளிக்கூடங்கள்ல படிக்கிறாங்க. பணம் இருப்பவர்களுக்கு ஒரு கல்வியும் பணம் இல்லாதவர்களுக்கு ஒரு கல்வி, அப்படி பாகுபாடு பார்க்கின்ற கல்வி முறைதான் இந்த நாட்டில் இதுவரை நிலவி வருகிறது. இதை மாற்றுவதற்குத்தான் உங்கள் பிள்ளைகள் களத்தில் நிற்கிறோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது முதலமைச்சருடைய மகனாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மகன்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அரசு பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கணும். ஒரு சட்டத்தை போட்டு ஒட்டுமொத்தமாக மாற்றிவிட முடியும். எதனால் முதலமைச்சருடைய மகன், சட்டமன்ற உறுப்பினருடைய மகன், அதிகாரிகளுடைய மகன்கள் அரசு பள்ளிக்கூடங்கள்ல படிக்கணும்னா அப்பதான் தாம் புள்ள படிக்குதுன்னு அக்கறையோடு அங்கு சரியான கல்வியை இலவசமாக தரமாக கொடுப்பார்கள். அப்படி இல்லை என்றால் இது போலதான் தனியாக பள்ளிக்கூடங்கள் கட்டுவது, தனியார் பள்ளிக்கூடங்கள், தனியார் கல்லூரிகள், இப்படி கல்வியை வியாபாரமாக மாற்றி நிறுத்தி இருக்கிறார்களே, இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? கல்வி என்பது நமக்கு மானுட உரிமை. அந்த உரிமையை கூட இந்த அரசுகள் கொடுக்காது, இலவச கல்வியை இவர்கள் கொடுக்காது. காசு கொடுத்துதான் கல்வி வாங்கணும், காசு கொடுத்து தான் படிக்க முடியும் அப்படின்னா இந்த ஆட்சியாளர்கள் எதுக்கு? இதே ஐயா காமராஜர் இருந்தாரு, அரசு பள்ளிக்கூடங்களை திறந்தார், இந்த நாட்டு மக்களை படிக்க வைத்தார். அவருடைய காலகட்டத்தில் அன்னைக்கு அரசுக்கு இருந்த சூழல், அரசுக்கு இருந்த நிதி நெருக்கடி, அதன் காரணமாக தனியார் பள்ளிக்கூடங்கள், தனியார் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு அது மொத்த வியாபாரமாக மாறி நிற்குது. ஒரு தனியார் பள்ளிக்கூடம் நல்ல தரமான கல்வியை கொடுக்க முடியும் என்று அரசாங்கமே ஒப்புக்கொள்ளுதுன்னா இந்த அரசாங்கம் 60 ஆண்டு காலம் என்னத்தை சாதிச்சாங்க? மாறி மாறி வந்த இவர்கள் அதிமுக விட்டா திமுக, திமுக விட்டா அதிமுக என்று அதிகாரத்துக்கு வந்த இவர்கள் பள்ளி கல்வியை என்ன தரம் உயர்த்திருக்கிறார்? அன்னைக்கு இருந்த அதே மெக்காலே கல்வி முறை, இன்னைக்கும் அதே மெக்காலே கல்வி முறை. அன்னைக்கு இருந்த அதே ஆசிரியர்கள், இன்னைக்கு இருந்த அதே ஆசிரியர்கள். அன்னைக்கு இருந்த அதே பாலடைஞ்ச கட்டடம், இன்னைக்கும் அதே பாலடைஞ்ச கட்டடம். அப்ப பள்ளிக்கூடத்தை கொஞ்சம் கூட சீரமைக்காது, பள்ளி கல்வி தரத்தை உயர்த்தாது, மாணவர்கள் எப்படி மாணவர் சேர்க்கை வரும்? இவர்கள் சொல்றாங்க மாணவர்களுடைய சேர்க்கை கம்மியாயிருச்சு அரசு பள்ளிக்கூடங்கள்ல, அதனால 300 அரசு பள்ளிக்கூடங்களை மூடிவிட்டோம் என்று பள்ளி கல்வித்துறை சொல்லுது. அரசு பள்ளிக்கூடங்கள்ல மாணவர் சேர்க்கை ஏன் கம்மியாகுது? அரசின் பள்ளியினுடைய தரம் சரியில்லை. தரம் சரியில்லைன்னு என்ன பண்ணணும்? அரசு கட்டடங்களை புதுப்பிக்கணும், பள்ளிக்கூடங்கள்ல கழிவறைகளை கொண்டு வரணும், கழிவறைகளை கட்டணும். இங்க 10 பேர் 50 பேர் படிக்கிற பள்ளிக்கூடங்கள்ல ஒரு கழிவறை, 100 பேர் 200 பேர் படிக்கின்ற பள்ளிக்கூடங்கள்ல 2 கழிவறை. அப்படி இருந்தால் எப்படி சுகாதாரம் இருக்கும்? அப்படி இருந்தால் மாணவர்கள் எப்படி பள்ளிக்கூடத்தை நோக்கி போவா? அப்படி இருந்தால் மாணவர்கள் எப்படி அரசு பள்ளியை நோக்கி வருவான்? அப்ப அதை சரி செய்ய வேண்டிய இவர்கள் அது குறித்து என்னைக்காவது கலெக்டர் போர்டு மீட்டிங் போட்டு இந்த பள்ளிக்கூடத்தை எப்படி மீட்டு உருவாக்கலாம், இந்த பள்ளிக்கூடத்தை எப்படி சீரமைக்கலாம், இந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது, மாணவர் சேர்க்கை இவ்வளவு கம்மியா இருக்கு, இதை எப்படி ஏற்றலாம் இப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஆட்சியாளர்கள், இந்த மாவட்ட ஆட்சியர் தலைமையில இல்ல பள்ளி கல்வித்துறையுடைய அமைச்சர் தலைமையில சட்டமன்ற உறுப்பினர்களை கூப்பிட்டு என்னைக்காவது கூட்டம் போட்டு பார்த்திருக்கீங்களா? போட மாட்டேன். மருத்துவத்தினுடைய தரம் இல்ல. மருத்துவம் தரம் இல்லாம போனதுக்கு காரணம் என்ன? அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சை பார்க்க போனா அடுத்த நிமிஷம் நமக்கு பாட கட்டிடுவாங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. அரசு மருத்துவமனையுடைய தரம் அவ்வளவுதான். தலைநகருங்க, தமிழ்நாட்டுடைய தலைநகர் சென்னையில 8 வயசு குழந்தைக்கு போட வேண்டிய ஊசிய 4 மாத குழந்தைக்கு போட்டு அந்த குழந்தை செத்து போச்சு.
சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட இங்க இருக்கிற அதிகாரிகள்ட்ட கேள்வி கேட்கிறாங்க, என்னங்க இப்படி ஊசியை மாத்தி போட்டீங்களே, இப்படி ஒரு குழந்தையினுடைய உயிர் பறி போயிருச்சு, இவ்வளவு அலட்சியமாவா இருக்கிறது? அது மட்டும் இல்ல, ஏற்கனவே பிரியான்னு ஒரு கால் பந்தாட்ட வீராங்கனை கால்ல சுளுக்கு ஏற்பட்டுச்சுன்னு போன பொண்ணு கால் சுளுக்கு வைத்தியம் பார்க்கறேன்னு காலை எடுத்தாங்க, அப்புறம் ஒட்டுமொத்தமா ஆளையை கொண்டு முடிச்சிட்டாங்க. கேட்டால் சிகிச்சை மாறிடுச்சு. அந்த மாதிரி காவல்துறை அதிகாரியினுடைய பொண்ணு ஒரு குழந்தை, அதுக்கு மாற்று சிகிச்சை கொடுத்து அந்த குழந்தைக்கு முடக்குவாதம் வந்து கடைசி வரைக்கும் அந்த குழந்தை நடக்க முடியல. இப்படி அரசு மருத்துவமனையில இப்படி கேடுகட்ட செயல்கள் நடக்குது. காரணம் என்னன்னு சுகாதாரத்துறை அதிகாரிகள் அமைச்சர்கள்ட்ட கேட்டா தெரியாம நடந்துருச்சு. எங்க தெரியாம ஒரு முறை அதே மாதிரி சிகிச்சை ஐயா ஸ்டாலினுக்கு கொடுத்துருங்களேன், ஸ்டாலினுக்கு கொடுத்துருங்களேன், கொடுத்துருவீங்களா? அந்த மாதிரி தெரியாம ஒரு முறை எடப்பாடி பழனிசாமிக்கு விச ஊசியை போட்டுருவீங்களா? இல்ல தெரியாம ஒரு முறை உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏதாவது ஊக்கம் மருந்து ஏதாவது போட்டு விடுவீங்களா? அவங்களுக்கு போட மாட்டீங்க. ஆனா நாங்க இளிச்சவா பெருமக்க எங்களை கேட்கறதுக்கு யாரு அடிச்சா கேட்க நாதி இல்ல. அதனால இங்க இருக்கிற மக்களுக்கு எந்த ஊசியை வேணாலும் போங்க, எந்த ஊசியை வேணாலும் மாத்தி போடுங்க, அதை பற்றி அவர்களுக்கு அக்கறை இல்ல. அப்ப மருத்துவத்தினுடைய தரத்தை உயர்த்தணும்னா இந்த அரசாங்கம் என்ன சொல்லுது? தனியார் மருத்துவமனைகள் இருக்குது, இன்னைக்கு இவ்வளவு மருத்துவ வசதிகள் இருக்கு தமிழ்நாட்டில். அதுக்கு காரணம் யாரு? அதுக்கு ஆட்சியில் இருந்த நாங்க தான் காரணம். ஒண்ணு ஐயா கலைஞர் கருணாநிதிம்பாங்க, இல்ல ஐயா எம்ஜிஆர், இல்ல அம்மையார் ஜெயலலிதா, இல்ல எடப்பாடி பழனிசாமி, இல்ல ஓபிஎஸ், இல்ல ஸ்டாலின். நீங்கள் தான் தனியார் மருத்துவமனைகளை உருவாக்குனீங்களா? தனியார் மருத்துவமனையை உருவாக்குனது இவங்க தான். ஏன் தெரியுமா? அந்த கட்சிக்காரங்க, அவங்க சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது மாவட்ட செயலாளரோ இந்த தனியார் மருத்துவமனை வச்சிருக்க ஆள்லாம் யாரு? ஒன்னு திமுக இருப்பான், இல்ல அதிமுக இருப்பான். அவன் லாப தேவைக்காக அரசு மருத்துவமனையுடைய தரத்தை உயர்த்தாம அரசு மருத்துவமனை பாலஞ்ச கட்டணம் போல அங்க போன செவிலியர் மருத்துவர் எல்லாம் கடிச்சு விழுகிறது. மக்கள் போய் ஊசிக்கு தலைவலிக்கு ஊசிக்கு மருந்து கேட்டாலோ இல்ல வாந்தி மயக்கம் வருது மருந்து கேட்டாலோ கடுமையா பேசுறது அங்க இருக்கிற செவிலியர்கள் மருத்துவர்கள். அதுக்கு காரணம் என்ன? அவர்களுக்கு உரிய சம்பளத்தை இவங்க கொடுக்கல. அவங்களுக்கு மாசம் 40,000 சம்பளம் கொடுக்க வேண்டிய இடத்துல 20,000 கொடுக்கிறது. ஆனால் வெக்கமே இல்லாம ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு, நாங்கள் எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றி விட்டோம். இவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி 505 தேர்தல் வாக்குறுதியில மருத்துவர்கள் செவிலியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம், ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம், இது சொன்னது யாரு? இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள். அப்ப சம்பளத்தை கொடுக்கலன்னா அவன் கேட்கிற அந்த சம்பளத்தை போராடும் பொழுது எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது நாங்க ஆட்சிக்கு வந்தா செய்வோம். எப்படி சொன்னார் ஐயா ஸ்டாலின்? நாங்க ஆட்சிக்கு வந்தா எல்லாத்துக்கும் செஞ்சிருவோம். ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. செவிலியர் போராடுறான், மருத்துவர் போராடுறான், ஆசிரியர் போராடுறான், எல்லாரையும் தீவிரவாதிகள் போல கைது பண்ணி வெளி மாவட்டத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வர்றீங்க, கைது பண்ணி கொண்டு போய். அப்போ ஒரு ஆட்சி வேலை செய்யறவனுக்கு உரிய சம்பளம் கொடுக்கலன்னா அவன் எப்படி வேலை பார்ப்பான்? வர்ற நாட்டு மக்கள்கிட்ட கோபத்தை அங்கதான் காட்டுவான். அப்ப அதை சரி செய்வதற்கு இந்த ஆட்சியாளர்கள் என்னைக்காவது மாவட்ட ஆட்சியர் தலைமையில மருத்துவமனையில என்ன மருந்து இல்ல, மருத்துவமனையில என்ன ஊசி இல்ல, மருத்துவமனையில என்ன மாத்திரை இல்ல, எதுக்கு தட்டுப்பாடு? இப்ப கொரோனா காலகட்டம் முடிஞ்சு இப்ப மக்களுக்கு அதிகமாக சுவாச புற்றுநோய் வருது, சுவாசத்துல பிரச்சனைகள் வருது. அப்ப அதை சரி செய்வதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு என்னைக்காவது மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலையோ இல்ல சுகாதாரத்துறை அமைச்சர் தலைமையிலையோ என்னைக்காவது கூட்டம் போட்டு பார்த்திருக்கீங்க? கூட்டம் போட மாட்டாங்க. நாட்டு மக்களுக்கு குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யணும். சுயசுங்கிற வெளிநாட்டு நிறுவனம் வந்து தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு வீடு வீட்டுக்கு பைப்பு போட்டு அவன் தான் தண்ணி கனெக்ஷன் கொடுக்கணும்னா இவர்கள் என்ன செய்யறாங்க? என்னைக்காவது இவர்கள் கிராமப்புறத்துல, நகர்ப்புறத்துல, இல்ல நகராட்சிகள்ல, பேரூராட்சிகள்ல, ஊராட்சிகள்ல இப்படி மக்களுக்கு குடிநீரை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு என்னைக்காவது கலெக்டர் ஆபீஸ் போர்டு மீட்டிங்ல பேசியிருக்காங்களா? பேச மாட்டான். அப்ப என்ன பேசுவாங்க கலெக்டர் ஆபீஸ் போர்டு மீட்டிங்ல? டாஸ்மாக் கடையில சேல்ஸ் ஏன் குறைஞ்சு போச்சு? இது நடந்தது திருவள்ளூர் மாவட்டத்திலையும் சேலத்திலையும். மாவட்ட ஆட்சியரை கூப்பிட்டு சாராய கடையில பிராந்தி ஏன் விற்பனை குறைஞ்சது, விஸ்கி விற்பனை ஏன் குறைஞ்சது, ரம் விற்பனை ஏன் குறைஞ்சது? மாவட்ட ஆட்சியர் என்ன பண்றாரு? அந்த மாவட்டத்தில் இருக்க டாஸ்மாக் கடை ஊழியர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஏன் இந்த விற்பனை குறைஞ்சு போச்சு? அந்த விற்பனையாளர்கள் சொல்றாங்க, ஐயா வெயில் அதிகமானதுனால பீர் பாட்டில் அதிகமா வித்துருச்சு, இந்த சாராயம் இந்த சரக்கு இதெல்லாம் பிராந்தி விஸ்கி ரம் ஜின்னு ஒயின் இதெல்லாம் கொஞ்சம் தேங்கி போயிருச்சுங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அரசு எங்களுக்கு டார்கெட் கொடுத்திருக்கு 60,000 கோடியை நம்ம ரீச் பண்ணி ஆகணும். அப்ப என்ன பண்ணணும்? ரோட்ல எவன் போனாலும் அவனுக்கு ஊத்தி கொடு. எது ஒரு அரசு செய்யற வேலையை பாருங்க. இந்த சாராயத்தை எடுத்து கொண்டு போய் அவனுக்கு ஊத்தி கொடு, அவன் ரம்மு குடிக்கட்டும், இல்ல ஒயின் குடிக்கட்டும், ஜின்னு குடிக்கட்டும், பிராந்தி குடிக்கட்டும், விஸ்கி குடிக்கட்டும். எவன் ரோட்ல போனாலும் இந்த படத்துல வடிவேலுவும் ஐயா சத்யராஜன் ஆள் பிடிப்பாங்கல்ல, உன் பேர் என்ன ரவி மேஸ்திரி, இன்னில இருந்து நீ ரவி சாஸ்திரின்னு தூக்குவாங்கல்ல, அந்த மாதிரி ரோட்ல போறவன எங்க போற? ஊருக்கு போறேன், ஊருக்கு போய் நான் புடுங்க போறாங்க, வா குடிச்சிட்டு போ அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் தலைமையில கலந்தாய்வு கூட்டம் போட்டு அங்க இருக்கிற கடை உரிமையாளர்கள்ட்ட, கடை விற்பனையாளர்கள்ட்ட இவங்க பேசி அனுப்புறாங்க. இது ஒரு கேடுகட்ட அரசாங்கமா தெரியல? நாட்டு மக்களை குடிக்க வச்சுட்டு இவர்கள் சொல்றாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தால் தாலிக்கு தங்கம் கொடுப்போம். தாலிக்கு தங்கம் கொடுக்குறீங்க ஐயா, தாலி இருக்கிற டாஸ்மாக் திட்டத்தை எப்ப மூடுவீங்க? இதுக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்க. முதல்ல டாஸ்மாக் கடைகளை மூடுங்க. போராட்டம் நடத்தினா போராட முடியாது.
அரசு என்ன சொல்லும்? மது பிரியர்கள். குடிகாரன் கூட சொல்லக்கூடாது. குடிகாரன் சொன்னா கோச்சுக்குவாங்க. 2 கோடி குடிகாரர்கள் இருக்கிறாங்க. ஐயோ 2 கோடி குடிகாரன் சொல்லாதீங்க, கோச்சுக்குவாங்க. அப்ப எப்படி சொல்றது? மது பிரியர். மது பிரியர் இப்படி பேர் வைக்கிறான். சரி, நகையை திருடிட்டான்டா அவன். நகை திருடன்னு சொல்லாதீங்க. திருடன்னு சொன்னா பகீர் பகீர்னு வலிக்குதா இல்லையா? அப்ப என்னங்க சொல்றது? நகை எடை குறைப்பாட்டாளர்னு சொல்லுங்க. கோவில்ல இருந்த நகையை எடையை குறைச்சு குறைச்சு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போயிருக்காரு. அவரை போய் நகை குடையேற்பாளர்னு தானே சொல்லணும். நீங்க என்ன நகை திருடன்னு சொல்றீங்க? ஐயா, கிட்னி திருடிட்டாங்க. உங்க சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் கிட்னியை திருடிட்டாருங்க. கிட்னி திருட்டு கிடையாது. கிட்னி திருட்டுனா எப்படி? திருட்டுனா என்ன? திருட்டுன்னா யாருக்கும் தெரியாம திருடிட்டு எடுத்துட்டு போறது. ஆனா இது அப்படி இல்ல. அவனை கூட்டிட்டு வந்து படுக்க வச்சு மயக்க மருந்து போட்டு அவன் வயித்தை கிழிச்சு அப்புறம் தாங்க கிட்னி எடுத்திருக்கோம். இதுக்கு பேரு கிட்னி முறைகேடு. இவங்க பேர் வைப்பாங்க, நல்ல பேரு. குடிகாரன் சொல்லாத, அப்படி திருடன் சொல்லாத, அதுக்கு வேற ஒரு பேரு. நாளைக்கு என்ன தெரியுமா பண்ணுவான்? ஊர் முழுக்க ஒருத்தன் கொலை பண்ணிட்டு ஊர் முழுக்க சுத்திட்டு இருப்பான். அந்த கொலைகாரன் சொன்னா கொலைகாரன் சொல்லாதீங்க, மக்கள் தொகை குறைபாட்டாளர்னு சொல்லுங்க. மக்கள் தொகை அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. அதை தடுக்கிறதுக்கு அவர் பாவம் எவ்வளவு அரும்பாடு பண்றாரு. அவரை போய் கொலைகாரங்கிறீங்க சொல்லுவாங்க. நாளைக்கு நாட்டு மக்கள் குடித்து கொடுக்கின்ற காசை வைத்து இந்த நாட்டு மக்களுக்கு இலவசம் தர்றோம்னு பேசுற இந்த நபர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க போறீங்களா? ஐயா ஸ்டாலின் 2000 தர்றேன், எடப்பாடி பழனிசாமி நான் 2000 தர்றேன். இந்த புதுசா ஒருத்தர் விசில் அடிச்சுக்கிட்டு நான் 2500 தர்றேன். எங்க இருந்து தருவ? 2000 2000 2500 எங்க இருந்து தருவ? யார் காசு கொடுப்பா? இந்த நாட்டுக்கு ஏற்கனவே 10.25 லட்சம் கோடி கடன். இந்த கடனை எப்ப அடைப்ப? அதுக்கு பதில் இருக்கா? ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஐயா ஸ்டாலின் பேசினாரு. என்ன சொன்னாரு? எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியில 4.25 லட்சம் கோடி கடன். அதுக்கு ஐயா ஸ்டாலின் பேசிய காணொலி காட்சிகள் அப்படியே இருக்கு. ஆக நிர்வாக திறனற்ற இந்த அதிமுக ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி 4.25 லட்சம் கோடி கடனை வாங்கி வைத்திருக்கிறாரு. இந்த கடனுக்கு யார் பதில் சொல்வா? பொறுப்பேற்பாரா இந்த எடப்பாடி பழனிசாமி? ஆக அந்த வகையில சிடி சக்கர சுத்தப்பா ஏற்றெழுது நக்கப்பா என்பதை போல நாங்க கேட்கிறோம். கழக ஆட்சி வந்த உடனே நாங்க 4.25 லட்சம் கோடி கடனை அடைத்து விடுவோம் சொன்னது இந்த திமுக. ஐயா ஸ்டாலின் 4.25 லட்சம் கோடி கடன் இருந்துச்சு அதிமுக ஆட்சி காலத்துல. இன்னைக்கு நீங்கள் ஆட்சியை விட்டு இறங்குறீங்க, கூடுதலா 6 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சிருக்கீங்க. இந்த 6 லட்சம் கோடி கடன்ல எத்தனை பள்ளிக்கூடத்தை நீங்க சீரமைச்சிருக்கீங்க? எத்தனை மருத்துவமனையை சீரமைச்சிருக்கீங்க? எத்தனை மருத்துவர்களை நீங்கள் நியமிச்சிருக்கீங்க? எத்தனை செவிலியர்களை நீங்க நியமிச்சிருக்கீங்க, பணிக்கு அமர்த்திருக்கீங்க? எத்தனை ஆசிரியர்களை நியமிச்சிருக்கீங்க? இல்ல எத்தனை ஏரி குளங்களை தூர்வாரி இருக்கீங்க? எத்தனை சாலைகளை நீங்கள் மேம்படுத்திருக்கீங்க? எத்தனை பேருக்கு வீடுகள் கட்டி கொடுத்திருக்கீங்க? எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு தொழிற்சாலைகளை உருவாக்கி இருக்கீங்க? இல்ல 6 லட்சம் கோடியில என்னதாங்க செஞ்சீங்க? ஒண்ணும் செய்யலங்க. ஓசி பஸ் விட்டோம், நாங்க இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் காசு கொடுத்தோம். இது வளர்ச்சி திட்டமா? இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு வெறும் 30 ரூபாய். அந்த 30 ரூபாய் காசை வச்சுட்டு இங்க இருக்கிற மகளிர் எப்படி பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்களாக மாறுவாங்க? இவங்க சொல்றாங்க மக்களுக்கு என்ன நோயினா நம்ம காசு தானே, நம்ம காசு தானே அவர் திருப்பி தர்றாரு, கொடுக்கட்டும், அது வரைக்கும் நம்ம கொடுக்கிற வரைக்கும் வாங்கிக்குவோம். நம்ம மக்கள்கிட்ட நாம இந்த கேள்வியை முன்வைக்கணும். நீங்க உங்க காசு ஐயா ஸ்டாலின் கைக்கு எப்படி போச்சு? அரசு அதிகாரம் போச்சா? தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமை தொகை தானே வச்சிருக்கணும். ஏன் கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு வச்சாங்க? கலைஞர் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொண்டு வந்த காசா? அவர் எதுவும் நெல்லு விளைவிச்சு அங்கிருந்து கொண்டு வந்த காசா? இல்ல கதை வசனம் எழுதி கொண்டு வந்த காசா? கருணாநிதி கலைஞர் பேர் ஏன் வைக்கணும் மகளிர் உரிமை தொகைக்கு? தமிழ்நாடு அரசு உலக வங்கிட்ட கடன் வாங்கி 10.25 லட்சம் கோடி கடனை வாங்கி தமிழ்நாட்டில் 12 கோடி இளிச்சவாயங்க இருக்காங்க. இந்த 12 கோடி இளிச்சவாயன்னு எப்படியும் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு வரி செலுத்தி தான் அவனும் சொத்து வரி, குடிநீர் வரி, மின்சார வரி, சாலை வரி, அந்த வரி இந்த வரின்னு எல்லாத்துக்கும் வரி கட்டணும். இது இல்லாம காலையில பல் விளக்குற பேஸ்ட்ல இருந்து நைட்டு படுக்கும்போது கொளுத்தி வச்சுக்கிட்ட கொசுவத்தி வரைக்கும் எல்லாத்துக்கும் வரி செலுத்துவான். இந்த காசையெல்லாம் வாங்கிட்டு 10.25 லட்சம் கோடி அடைச்சறேன்னு சொல்லி உலக வங்கிட்ட நீயே ஒரு கடன்கார பைய எங்களை காமிச்சு அடகு வச்சு கடன் வாங்கிட்டு வர்ற, அதுல கருணாநிதி பேர் எதுக்கு வைக்கிற? இதை இந்த நாட்டு மக்கள் கேட்கணும்ல. நம்ம காசுக்கு கருணாநிதி ஏன் பேர் வைக்கணும்? கருணாநிதின்னு கலைஞர் உரிமை தொகை ஏன் வைக்கணும்? ஏன் தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமை தொகைன்னு வச்சா வங்கி மேலாளர் போட மாட்டேன்னு சொல்லிடுவாரா பணத்தை? இல்ல பணத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்களா? இல்ல மத்திய அரசு தடுத்து நிறுத்திடுமா? தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமை தொகைன்னு இருக்கணும். ஆனா கருணாநிதி பேர் வாங்கணும். ஏன் கலைஞர் கருணாநிதி பேர் வாங்கணும்? அவர் தாங்க இந்த நாட்டை கட்டமைத்தார். அவர் தாங்க 50 ஆண்டு காலமா இந்த நாட்டு மக்களுக்கு உதவினார். அவர் தாங்க இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார். இடஒதுக்கீட்டை அவர் கொண்டு வந்தாரா? இடஒதுக்கீட்டை அவர் கொண்டு வந்தாருன்னா அம்மையார் ஜெயலலிதாவுக்கு சமூக நீதி பெற்றுக் கொடுத்த வீராங்கனைன்னு ஐயா வீரமணி பட்டம் கொடுத்தாரு. அது எப்படி? கருணாநிதி தான் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தாருன்னா அப்ப ஜெயலலிதா என்ன பண்ணாங்க? ஏன் கி வீரமணி இன்னைக்கு உங்க வீட்டு வாசல்ல சனிக்கிழமை கறிக்கஞ்சிக்காக உட்கார்ந்து இருக்கிற அந்த வீரமணி ஏன் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு வீராங்கனைன்னு சமூக வீராங்கனைன்னு பட்டம் கொடுத்தாங்க? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா இவர்கள்ட்ட? கருணாநிதி இருந்தவரை இந்த நிலத்தில் என்ன சாதனைகளை செய்தார்? 60 ஆண்டுகள் இருந்தாருங்க. அவர் பாருங்க 100 வயசு ஆயிருச்சு. 100 வயசு கழிச்சு நூற்றாண்டு கொண்டாட
கொண்டாடிட்டோம், இன்னமும் கலைஞர் கருணாநிதியை திட்டுறாங்க. ஏங்க கலைஞர் கருணாநிதியவே திட்டிக்கிட்டு இருக்காங்க? ஏன் திட்டணும்னா, எங்களுக்கும் திட்டணும் எங்களுக்கு ஒன்றும் நோக்கமோ ஆசையோ அதெல்லாம் இல்லை. உண்மையிலுமே ஐயா கலைஞர் கருணாநிதி மீது எங்களுக்கு மரியாதை இருக்கு. நாங்க என்னைக்காவது எப்படியாவது வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஐயா எம்ஜிஆரையோ அல்லது ஐயா அம்மையார் ஜெயலலிதாவையோ ஓபிஎஸ்ஸையோ இபிஎஸ்ஸையோ திட்டலாம் அப்படின்னு எங்களுக்கு அப்படிதான் தோணுது. ஆனா என்னன்னா, இந்த பாகுபலி படத்துல பல்வாழ் தேவனுக்கு செலவு வைப்பாங்க, பின்னாடி பாகுபலி இப்ப உருவம் பெருசா தெரியும்ல, அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையில இவங்க ரெண்டு பேரையும் திட்டி போடலான்னு நாங்க திட்ட போனா பின்னாடி மஞ்சள் துண்டு போட்டு கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு அவர் உருவம் தான் தெரியுது. எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் கலைஞர் கருணாநிதி தான். இந்த டாஸ்மாக் கடையும் அப்படித்தான். அண்ணா அவர்களுடைய ஆட்சி காலத்துல சாராய கடையை திறக்க சொல்லி பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க அண்ணா கிட்ட, அரசாங்கத்துக்கு வருவாய் இல்ல, ஒருபடி அரிசி ஒரு ரூபான்னு சொன்னீங்க, ஒருபடி அரிசி ஒரு ரூபாய்க்கு கொடுக்கணும்னா அரசாங்கத்திட்ட காசு வேணும், அரசாங்கத்திட்ட காசு இல்ல, டாஸ்மாக் சாராய கடைகளை திறந்து விட்டா அரசுக்கு வருமானம் வரும் சொல்லும்போது அறிஞர் அண்ணாதுரை தான் சொன்னாரு, அந்த காசு டாஸ்மாக் சாராயத்தை விட்டு வர வேண்டிய காசு, வரக்கூடிய காசு குஷ்டரோகி கையில இருக்க வெண்ணையை எடுத்து நக்குவதற்கு சமம், அந்த வேலையை நான் ஒரு காலமும் செய்ய மாட்டேன். அப்படி ஒருவேளை அந்த காசை வைத்துதான் ஆட்சி செய்யணும்னா எனக்கு ஆட்சி வேணான்னு துண்ட உதறி தோல்ல போட்டு நடைய கட்டுவேன்னு சொன்னாரு அறிஞர் அண்ணா. அப்படி சொன்ன அண்ணா, அவருக்கு பின்னாடி வந்த அண்ணாவின் கையில மோதிரத்தை வாங்கி போட்ட ஐயா கலைஞர் கருணாநிதி, அண்ணாவினுடைய தத்துவத்தை அப்படியே மூளைக்குள்ள கரைச்சு குடிச்ச ஐயா கலைஞர் கருணாநிதி, எல்லாத்தையும் அப்படியே திட்டம் போட்டு தீட்டிடுவேன்னு சொன்ன இந்த ஐயா கலைஞர் கருணாநிதி, அண்ணா சொன்ன அந்த வார்த்தையை மறந்துட்டு சுத்தி நெருப்பெரியுது. அது எப்படி? அன்னைக்கு இருந்த ஆட்கள் எல்லாம், நம்ம ஆட்கள் எல்லாம் கருணாநிதி போல பேச முடியுமா, கருணாநிதி என்னமா பேசுறாரு அப்படின்னு பேசி பேசி நம்ம ஆளுங்க ஏமாந்து ஐயா கருணாநிதி சொல்றாரு, சுத்தி நெருப்பெரியுது, கையில சூடத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது, தமிழ்நாட்டில் விற்கலன்னா ஆந்திரால போய் குடிச்சிருவாங்க, கர்நாடகால போய் குடிச்சிருவாங்க, பக்கத்துல கேரளாவில் விற்கிறாங்க அங்க போய் குடிப்பாங்க, இந்த பக்கம் பாண்டிச்சேரியில் விற்கிறாங்க அங்க போய் குடிப்பாங்க, அப்படி சுத்தி நெருப்பறியும் பொழுது கையில சூடத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது, வேற வழி இல்லை அப்படின்னு திறந்து விட்டார். அவரு சூடத்தை வச்சு கையில வச்சுக்கிட்டு இல்ல, சூடத்தை ஒவ்வொரு வீட்டு குடிசையிலையும் வச்சு கொளுத்தி விட்டாப்ல. கொளுத்தி விட்டு 50 ஆண்டு காலம் முடிஞ்சு திரும்பி பார்த்தா இளம் விதவைகள் 10 லட்சம் பேர். இந்த 10 லட்சம் இளம் விதவைகள் குறித்த கனிமொழி சொல்றாங்க, இந்த 5 ஆண்டுகளில் மட்டும் அதிமுக ஆட்சி காலத்தில் 2 லட்சம் இளம் விதவைகள் உருவாக்கி இருக்கிறாங்களே, அதுக்கு காரணம் இந்த மதுபானம் தான், இந்த டாஸ்மாக் கடை தான். அந்த கடையை இழுத்து மூடணும். யாரு? அக்கா கனிமொழி, கருணாநிதியுடைய மக. திறந்து விட்டது யாரு? உங்க அப்பா. இப்ப நடத்திக்கிட்டு யாருக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறது யாரு? உங்க அண்ணன். ஆனா ரோட்ல வந்து என்ன சொல்றீங்க? டாஸ்மாக் கடையை மூடுவோம், டாஸ்மாக் கடையை மூடுவோம். ரோட்ல சொல்றதுக்கு வீட்டுல சொல்லிருக்கலாம்லக்கா. உங்க அண்ணன் ஸ்டாலின் தலையில மண்டல நறுக்கு நறுக்குன்னு கொட்டு வச்சு அப்பந்தான் தெரியாம தப்பு பண்ணிட்டான், மகன் பிராயச்சித்தம் தேரணும், நீ இந்த கடையெல்லாம் இழுத்து மூடிரு அப்படின்னு சொல்லி இருக்கலாமே. வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து சொல்லி இருக்கலாமே. ஏன் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து சொல்லல? அரசுக்கு வருவாய் போயிடும். 50,000 கோடி வருவாய்க்காக இந்த நாட்டு மக்கள் தாலியை அறுத்துட்டு இளம் விதவைகளை உருவாக்கி விட்டுட்டு 10 லட்சம் இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மாசம் மாசம் 2500 நாங்க தொகை தர போறோம், நிவாரண தொகையா 2500 தர்றோம்னு இந்த அரசு சொல்லுது. நீ தாலி அறுக்க டாஸ்மார்க்க மூடிட்டீன்னா அவன் புருஷன் ஏன் செத்து இருக்க போறான், இளமுதவிகள் ஏன் உருவாக்கி இருக்க போறாங்க, அவங்களுக்கு எதுக்கு 2500 ரூபாய் நீ காசு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது? 10 லட்சம் பேருக்கு 2500 ரூபாய்னா கிட்டத்தட்ட 25,000 கோடிக்கு மேல. 2 கோடி 50 லட்சம் ரூபாய். அப்ப 2 கோடி 50 லட்சம் இவங்களுக்கு ஏன் கொடுக்குற? அந்த காசு மிச்சமாகும்ல. அந்த காசை எப்படி மிச்சம் பண்ண தெரியல. இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, இந்த நாட்டை கூறு போட்டு விற்கணும், இங்க எதையுமே தரமா கொடுக்க கூடாது, எல்லாத்தையும் தனியார், வேலை வாய்ப்பு அதுவும் தனியார் தாங்க கொடுக்கணும். 70 லட்சம் இளைஞர்கள் வேலை இல்லாம தெரியலாம். இவங்க 3 லட்சம் இளைஞர்களுக்கு வேலையை இந்த 5 ஆண்டு காலத்துல கொடுத்துட்டு நாங்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கணும். எங்க இருந்து உருவாக்குனீங்க? துபாயில இருந்து வந்தான், சவுதியில இருந்து வந்தான், அமெரிக்காவில இருந்து வந்தான், ஆஸ்திரேலியால இருந்து வந்தான். பெரும் முதலாளி வெளிமாநிலத்திலிருந்து வந்து, வெளிநாட்டில இருந்து வந்து நம் நாட்டு இளைஞர்களுக்கு வேலையை கொடுப்பான். அப்ப ஐயா ஸ்டாலின் முதலமைச்சரோ இங்க இருக்கிற அமைச்சர்களோ தொழில் வளர்ச்சித்துறை அமைச்சர்களோ அவர்களுக்கு என்ன வேலை? அவர்கள் தான் தொழிலை உருவாக்கி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும். ஆனா இவர்கள் வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்களா? எதையுமே செய்யாத இவர்களுக்கு மறுபடி வாக்களித்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். வருகின்ற இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்ககத்திற்கு உள்ளே போய் ஏற்கனவே ஏந்திய விவசாய சின்னத்தில் வாக்களித்து இந்த போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய முனைவர் அண்ணன் கலையரசு அவர்களுக்கும், தேனி மாவட்டம் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய அக்கா விமலா அவர்களுக்கும் ஏற்கனவே ஏந்திய விவசாய சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற கட்டாயம் மாற்றம் நிகழும். மாற்றத்தை உங்களிடத்திலிருந்து தொடங்குங்கள். மாற்றத்தை இந்த போடியிலிருந்து, போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தொடங்குங்கள். கட்டாயம் இந்த நாடு மாறும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.